மிக பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய இந்த 3வது சிலுவை பாதையை நம் மத்தியிலே வழி நடத்த வந்திருப்பவர் அருள் தந்தை வில்லியம்ஸ் அவர்கள். தந்தை அவர்கள் சலேசிய சபையைச் சேர்ந்தவர். தற்சமயம் அயனாவரத்தில் இருக்கிற டான் போஸ்கோ மெட்ரிகுலேட் பள்ளியினுடைய தாளராக இருந்து கொண்டு மிக அற்புதமாக அந்த பங்கினுடைய உதவி பங்கு தந்தையாகவும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து தந்தை அவர்களை நாம் வரவேற்போம். நாம் இன்று சிலுவை பாதைக்கு பாட வேண்டிய பாடல் 60 பயிற்சி எடுத்து நம்ம சிலுவை பாதைக்குள் செல்வோம். தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, தீர்மானம் சிலுவையில உருமாறியதே, தீர்மானம் சிலுவையென உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. எனக்காகவும் மட்டும் நம்ம சேர்ந்து பாடணும். சரியா? பாட நான் பாடுவோம். இப்போது தந்தை அவர்கள் சிலுவை பாதையை வழி நடத்துவார்கள். இயேசுவே, என் ஆண்டவரே, நான் உம்முடன் இந்த கல்வாரி பயணத்தை தொடங்கும் போது நான் உம்மோடு நெருங்கி உம் பிரசன்னத்தில் ஆழ்ந்திருக்க எனக்கு உதவி அருளும். உமது பாடுகளிலும் சாவிலும் என் சிலுவையை நான் சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி வருவதற்கு தேவையான வலிமையை தேடி கண்டுபிடிக்க எனக்கு அருள் புரியும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, தீர்மான சிலுவையிட உருமாறியதே, தீர்மானம் சிலுவையென உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிலாத்துவுக்கு முன் கொண்டு வந்துள்ளனர். அவர் குற்றமற்றவர் என்றாலும் யாரும் அவருக்காக முன் வரவில்லை. பிலாத்துவால் எதுவும் செய்ய முடியாத நிலை. வேறு தொல்லைகள் வரும் முன் இயேசுவை சிலுவை சாவுக்கு கையளிக்கிறார். எல்லோரும் இயேசுவை உற்று நோக்குவோம். உங்களை யாராவது மோசமாக புண்படுத்தும் வகையில் தகாததை, பொய்யானதை சொல்லி இருக்கிறார்களா? அப்படி என்றால் உங்கள் மனவேதனை என்ன? நீங்கள் பயந்தோ, புண்பட்டோ, கோபப்பட்டோ, வருத்தப்பட்டோ இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் மனதை இயேசுவிடம் காட்டுங்கள். நீங்கள் மனவேதனையுற்ற போது இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். என் மனதை உம் மனதை போல் ஆக்கும் இயேசுவே, என் மனதை உம் மனதை போல் ஆக்கும் இயேசுவே.
பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். தயான சிலுவை மரம் தோலேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோலேறியதே, கந்தலாகும் கசையடிகள் உடற்கீறியதே, கந்தலாகும் கசையடிகள் உடற்கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசுவை சாட்டையால் அடித்து துன்புறுத்தி காரி உமிழ்ந்து எள்ளி நகையாடி முடித்த பின் அவரை கொல்ல கொல்கொதா மலை நோக்கி பாரமான சிலுவையை சுமந்து செல்ல இதோ வஞ்சகர்கள் வற்புறுத்துகிறார்கள். எல்லோரும் இயேசுவை உற்று நோக்குவோம். மிகவும் கடினமான நிலை உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா? யாராவது உங்களை உங்கள் உறவினரையோ மரியாதையுடன் நடத்தவில்லையா? சில வேளைகளில் நாம் நினைக்கும் வண்ணம் செயல்கள் நடப்பதில்லை. இப்படிப்பட்ட நேரங்களில் நம் மனநிலை என்ன? அந்த மனநிலையை இதோ இயேசுவிடம் காட்டுங்கள். அந்த அழகான தருணங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே. என் மனதை உம் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். நடுவே இடறி விட தறி விழுந்தீரே, தடம் நடுவே இடறி விட தரை விழுந்தீரே, புனமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, கூடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார். சிலுவை பாரம் தாங்க முடியாமல் இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். சிலுவை பாரம் தோள்களை அழுத்த, கற்களும் முற்களும் பாதங்களை பதம் பார்க்க, மக்கள் கூட்டம் முந்தி தள்ள, படை வீரர்கள் அடித்து தள்ள, சோர்வான இயேசு இதோ கீழே விழுகிறார். இயேசுவை உற்று நோக்குவோம். விழுந்தால் காயப்படுவோம். தவறு செய்வது விழுவதற்கு சமம். சில வேளைகளில் நாம் தவறி விழுந்தால் மனமும் வேதனைப்படும். நீ என்றாவது தவறி விழுந்தபோது மனம் வேதனைப்பட்டதுண்டா? இதோ அந்த மனவேதனையை இயேசுவிடம் காட்டு.
அந்த துன்ப நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். சேர்ந்து சொல்லுவோம், என் மனதை உம் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. என் மனதை உம் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். தாயுள்ளம் கோராகியதே, தாயுள்ளம் கூறாயியதே, திருவதனம் துயர் படிந்த ஆராகியதே, திருவதனம் துயர்படித ஆராகியதே, எனக்காக தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். இதோ குரோத கூட்டத்தினுடைய அதோ தன் மகனை நோக்கியவாறு தாய் நிற்கிறார். தாயும் மகனும் தத்தம் வேதனையை அறிய முடியும். அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது என இருவரும் அறிவர். ஆனால் ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியும். பார்வை ஒன்றே போதுமே. தாய் மகனை நோக்க, மகன் தாயை நோக்க, இதோ ஆறுதல் கிடைக்கிறது. இயேசுவை உற்று நோக்குவோம். நீ வேதனை அடைந்த வேளைகளை இதோ நினைத்துப் பார். அந்த வேதனையை இயேசுவிடம் காட்டு. உன் தாய் அடைந்த வேதனையை பார். இதோ இந்நேரங்களில் இயேசு உன்னையும் உன் தாயையும் அன்பு செய்ததை பார். அந்த தாயின் அன்பை உணர்ந்தவர்களாய் சேர்ந்து செல்வோம். என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே, என் மனதை உம் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். வழி வந்த சீமோனும் பழி சுமந்தானே, வழி வந்த சீமோனும் பழி சுமந்தானே, வழி துணையாய் உதவி நின்ற பேரு பெற்றாரே, வழி துணையாய் உதவி நின்று பேரு பெற்றாரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். கல்வாரி செல்லும் வழியில் எருசலேமுக்கு சென்று கொண்டிருந்த சீரேனை ஊரை சார்ந்த சீமோனை இதோ படை வீரர்கள் இழுத்து வந்து சிலுவை சுமக்க வைத்தனர். இருவரும் சேர்ந்து சிலுவையை சுமந்து சென்றனர். இயேசுவை உற்று நோக்குவோம்.
பல்வேறு காரணங்களுக்காக பிறருக்கு உதவுவதென்றால் நமக்கு கடினம்தான். சில வேளைகளில் நம் வேலையையே நாம் முடிக்காமல் இருப்போம், அல்லது சிலருக்கு உதவ மனமே வராது. உங்கள் உதவியை நாடி வந்த ஒருவருக்கு நீங்கள் உதவ மறுத்ததுண்டா? இதோ நீங்கள் உதவிய அந்த அழகான தருணங்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவினீர்களோ அந்த அழகான தருணங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததையும் சுமந்ததையும் பாருங்கள். நிச்சயமாக அவர் உங்கள் காதின் அருகில் வந்து, எனக்காக உதவியதற்கு நன்றி தோழா, தோழி என்று சொல்லி இருப்பார். அந்த குரல் இயேசுவினுடைய குரல். எனவே சேர்ந்து சொல்லுவோம், என் மனதை உம் மனதை போல் ஆக்கும் இயேசுவே, என் மனதை உன் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணியலிலே இறைமகனும் முகம் பதித்தாரே, துணியதிலே இறை மகனும் முகம் பறித்தாரே. எனக்காகவோ இறைவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ 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 இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். இயேசுவின் முகம் வெப்பத்தால், சோர்வால், வியர்வையால், தூசியால், இரத்தக்கரை படிந்து வாடி கிடக்கிறது. இரக்கமுற்ற வெரோனிக்காள் கூட்டத்தின் நடுவில் இருந்து அவரது முகத்தை துடைக்க முன் வருகிறார். இதோ இயேசுவை உற்று நோக்குவோம். நாம் சில வேளைகளில் செய்த உதவி நமக்கு சிறிதாக அல்லது முக்கியமற்றதாக தோன்றலாம். தாகமுற்றோருக்கு தண்ணீர், பாரம் சுமக்க கை கொடுத்தல், சோகமுற்றவரை பார்த்து ஒரு புன்சிரிப்பு, இவை சின்னஞ்சிறிய உதவி என்றாலும் நம் மனதில் சிறு நெகிழ்வை தரும். அந்த மனநிலையை இதோ இயேசுவிடம் காட்டு. அந்த அழகான நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். அவர் உங்கள் மனதில் தன் உருவத்தை பதித்து, என்ன உன் மனது என பாராட்டுவதை உணருங்கள். எனவே சேர்ந்து சொல்வோம், என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே. என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவதாக. ஆமென். எழுவதுள்ள மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுதல்லவா. எனக்காகவோ தேவா,
எனக்காகவோ எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். சிலுவையின் பாரம் கூடிக்கொண்டே இருக்கிறது. கூட்டத்தினரின் கூச்சலும் படை வீரர்களின் கூப்பாடும் நிலையை இன்னும் இயேசுவுக்கு மோசமாக்கியது. எழுவதற்கு கடினமாக இருந்தும் இதோ எழுந்து முன் செல்கிறார் இயேசு. இயேசுவை உற்று நோக்குவோம். ஏதாவது செய்வதில் நீங்கள் கஷ்டப்பட்டதுண்டா? இயேசு 2ஆம் முறை விழுந்தபோது அனுபவித்த வேதனையை போல் அது இருந்ததா? இதோ அந்த மனவேதனையை இயேசுவிடம் காட்டு. அந்த துன்ப நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். இயேசு உங்கள் மனவேதனையை அறிவார். மனவேதனையை அறிந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சேர்ந்து சொல்வோம், என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே. என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவதாக. ஆமென். கசிந்துருகும் பெண்களது துயர் துடைத்தீரே. கசிந்துருகும் பெண்களது துயர் துடைத்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். இயேசுவை உற்று நோக்குவோம். நம்மை பற்றி நினைப்பது சுலபம். பல வேளைகளில் நம் பிரச்சனைகள் நம் கண்களை அடைத்து விடுகின்றன. பிறரை பற்றி நினைக்க கூட நமக்கு நேரமில்லை. உங்களை பற்றி மட்டுமே நினைக்கும் நேரங்களில் உங்கள் மனநிலை தான் என்ன? அந்த மனநிலையை இயேசுவிடம் இதோ காட்டுங்கள். இந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். இயேசுவிடம் உள்ள பிறரை நேசிக்கும் உதவும் மனது நமக்கும் தேவைதானே? தேவை என்றால் சேர்ந்து சொல்வோம், என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே. என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென்.
வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே. வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இயேசு மீண்டும் 3ஆம் முறை கீழே விழுகிறார். இப்பயணம் நீண்டதாகவும் கடினமானதாகவும் இருக்கிறது. பெரும் தைரியத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் இயேசு நமக்காக எந்த வேதனையையும் பொருட்படுத்தாமல் கல்வாரி நோக்கி இதோ செல்கிறார். இயேசுவை உற்று நோக்குவோம். எழ கடினமாக இருந்தாலும் இயேசு மீண்டும் எழுந்து செல்கிறார். சில வேளைகளில் நாம் என்னதான் சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் வெற்றி பெற தவறி அச்செயல்களை கைவிட்டு விடுகிறோம். நாம் செய்யும் செயல்களை கண்டு சிலர் கோபப்பட்டிருப்பார்கள் அல்லது எள்ளி நகையாடி இருப்பார்கள். சோர்வுற்று மனம் நொந்து நீங்கள் துக்கப்பட்டதுண்டா? அப்படி என்றால் அந்த மனதை இதோ இயேசுவிடம் காட்டுங்கள். அந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். அன்பு செய்த இயேசுவிடம் சேர்ந்து சொல்லுங்கள், என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே, என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானமென சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. தானமென சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். இந்நாடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. இயேசுவை உற்று நோக்குவோம்.
உனக்கு பிடித்தமானவற்றை பகிரவோ கொடுக்கவோ கடினமாக உள்ளதா? எல்லாவற்றையும் உனக்கே வைத்துக்கொள்ள என்றாவது நீ நினைத்ததுண்டா? உனக்கும் பிறருக்கும் இடையே தீய உணர்வுகளையும் தீய சொற்களையும் பரிமாறிக்கொள்ள உன்னுடைய ஏதாவது ஒன்று காரணமாக இருந்திருக்கிறதா? இப்படிப்பட்ட வேளைகளில் உம் மனநிலைதான் என்ன? அந்த மனநிலையை இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் காட்டுங்கள். இந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். இயேசுவிடம் சொல்லுங்கள், என் மனதை உம் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. என் மனதை உம் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். சிலுவைகளில் தேவனேசு உடல் தொங்கியதே. உடல் தொங்கியதே. உலக மீட்பருடன் எங்கும் குருதி பொங்கியதே. உலக மீட்பர் உடல் எங்கும் குருதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். இதோ சிலுவையில் தொங்குகிறார் இயேசு. அவரது தலைக்கு மேல் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்ற குற்றறிக்கை தொங்குகிறது. அவரது வளமும் இடமும் குற்றவாளிகள் இருவரை சிலுவையில் தொங்கவிட்டனர். அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியாமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருக்கின்றனர். அவரை தாண்டி சென்ற பலர் வெறுப்புடனும் கேலியுடனும் இயேசுவை நகைத்தனர். அவரை சிலுவையில் அறைந்த படை வீரர்களையும் எள்ளி நகையாடினவர்களையும் இயேசு வெறுக்காமல் அவர்களை அன்பு செய்து மன்னித்தார். இயேசுவை உற்று நோக்குவோம். உன்னை யாராவது தகாத செயலாலோ சொற்களாலோ வேதனைப்படுத்தியதுண்டா? உனக்கு அவர்களை மன்னிக்க கடினமாக இருக்கிறதா? மன்னிப்பது கடினம் என இயேசுவுக்கும் தெரியுமே. அதனால் பிறரை மன்னிக்க உன் மனதை மாற்ற இயேசுவிடம் மன்றாடு. மன்னிக்கும் அருளையும் ஆசிரையும் அவர் உமக்கு தருவார். மன்னித்த பின் உங்களது மனம் எவ்வாறு இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மன அமைதி, ஒரு நிம்மதி. இதோ யாரையெல்லாம் நீங்கள் மன்னிக்க ஆசைப்படுகிறீர்களோ அவர்களுடைய முகங்களை உங்களது உள்ளத்தில் கொண்டு வந்து அவர்கள் அனைவரையும் மன்னியுங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட குற்றங்களை வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக செய்திருக்கலாம், துரோகம் இழைத்திருக்கலாம், உங்களை துன்புறுத்தி இருக்கலாம், உங்களை கொடுமைப்படுத்தி இருக்கலாம். அவர்கள் அனைவரையும் மன்னியுங்கள். மன்னித்த அந்த மனதோடு இதோ இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், என் மனதை உம் மனதை போல ஆக்கும் இயேசுவே. என் மனதை உம் மனதை போல ஆக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். உன்னை விட்டு உயிர் பிரிந்த துயராகியதே.
2 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். நண்பகல் வேளை. பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. ஆலயத்திரை 2ஆக கிழிந்தது. 3 மணி அளவில் இயேசு, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். இயேசுவை உற்று நோக்குவோம். நீங்கள் ஏதாவது ஒன்றை திறம்பட செய்ய நினைத்ததுண்டா? மேலும் கடினமாக முயற்சித்திருந்தால் அதை சிறப்புற மாற்றியிருக்க முடியும் என நினைத்ததுண்டா? அல்லது கடின முயற்சி இல்லாததால் அச்செயல் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது என நீங்கள் நினைத்ததுண்டா? அந்நேரத்தில் உள்ள மனநிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். இந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். உங்களுக்காக உயிர் கொடுத்த இயேசுவை பாருங்கள். யார் நமக்காக உயிர் கொடுக்க முன் வருவார்? தந்தையையும் தாயையும் விட இவர் மேலானவர் அல்லவா? உயிர் துறந்த இயேசுவின் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே, என் மனதை உம் மனதை போலாக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுளாக. ஆமென். தாய்மடியில் சேயுடலோ சருகானதே, தாய்மடியில் சேயுடலோ சருகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக இதோ பிலாத்துவிடம் அனுமதி கேட்கிறார். பிலாத்தும் அனுமதி கொடுக்கிறான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்தார். உயிரற்ற இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில் கிடத்தினர். உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என சிமியோனின் கூறிய வார்த்தைகளை மரியாள் இதோ எண்ணி பார்க்கிறார். இயேசுவை உற்று நோக்குவோம். நீங்கள் நேசித்த ஒருவர் இறந்து விட்டாரா? இப்பொழுது நீர் அவரை நினைத்து பார்த்தால் உங்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது? அந்த துக்கமான மனநிலையை இதோ இயேசுவிடம் காட்டுங்கள். இறந்த அந்த மனிதரில் நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள்? உங்கள் மனநிலையை இயேசு அறிவார். உங்களையும் அன்பு செய்வார். இழப்பு என்றால் என்னவென்று இயேசுவுக்கு தெரியும். இதோ
இயேசுவின் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், என் மனதை உன் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. என் மனதை உன் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை ஏற்பார கடவுளாக. ஆமென். ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவரை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். யோசேப்பும் நிக்கதேமுவும் இயேசுவின் உடலை எடுத்து குளிப்பாட்டி நறுமண தைலத்தை பூசி புதிய துணிகளில் பொதிந்து யூத முறைப்படி கல்லறையில் அடக்கம் செய்தனர். பின்னர் யாரும் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு பெரிய கல் ஒன்றை வாயிலில் வைத்து அடைத்தனர். இயேசுவை உற்று நோக்குங்கள். சோகத்துடன் சென்று வாருங்கள் என்று யாரையாவது ஒருவரை நீங்கள் வழி அனுப்பிய ஒரு சம்பவத்தை நினைவில் கொண்டு வந்து, அப்போது உங்கள் இதயத்தின் நிலை எப்படி இருந்ததென இயேசுவிடம் கூறுங்கள். இறந்து போன உங்கள் தந்தையா அல்லது தாயா, அண்ணனா தம்பியா, அக்காவா தங்கையா, தெரிந்தவரா நெருங்கியவரா உறவினரா, அவரை இழக்கின்ற பொழுது நேர்ந்த உங்கள் சோகத்தின் மனநிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். இந்த சோக நிலையில் இயேசு உங்களை அன்போடு அரவணைப்பதை உணருங்கள். அவ்வாறு அரவணைக்கின்ற இயேசுவிடம் சொல்லுங்கள், உம் மனதை என் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. உம் மனதை என் மனதை போல் ஆக்கும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். அன்பு இயேசுவே, கடவுளின் ஆட்சியை இவ்வுலகில் கொணர நீர் வந்தீர். உமக்கு எதிராக செயல்பட்ட தீய சக்திகள் உமக்கு கொலை தண்டனை விதித்த போதிலும் நீர் சாவின் மீது வெற்றி கொண்டீர். எங்களை பாவத்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு புது வாழ்வு தந்தீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தந்தையின் வலம் அமர்ந்து எங்கள் அரசராக நீர் என்றும் ஆட்சி செய்கின்றீர். உலக முடிவு வரை என்னாலும் இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளீர். உமது அன்பு சீடராக நாங்கள் வாழவும் நீர் சென்ற வழியில் நடக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. ஆமேன். மகன் தூய ஆவியாரின் பெயராலே.
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியானது சின்னசாமி செல்வி தங்களுடைய 39வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி இறைவனுக்கு நன்றியாக ஒப்புக்கொடுத்து செல்கின்றார்கள். மேலும் திருப்பலியானது பிரான்சிஸ் பவியானா கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். மேலும் திருப்பலியானது பிரான்சிஸ் மரிய சிங்கம் ஆகியோர் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், லூர்தம்மாள் வேதமாணிக்கம் சதானந்தம் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், வின்சென்ட் மேரி லூர்து மேரி சூசை மாணிக்கம் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், ஆவ்லின் சித்ரா குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த அருமையான திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் கலந்து கொண்டு இயேசுவினுடைய பாடுகளை சிந்தித்து அவரோடு இணைவதற்கு நமக்கு தடையாயிருக்கிற குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 3, 4, 12, 13 மற்றும் 17 முதல் 28 வரை. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள்
செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரர்களிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியுள் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மவேலரிடம் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரரை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலருக்கு அவனை விற்றுவிடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரரும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். Oh
வாசகம். அதிகாரம் 21 இறை வசனங்கள் 33 43 மற்றும் 45 46 முடியும். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடு பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் உடைய திருநாமத்தை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்தில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாடவும் அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இது நம்பிக்கையோடு கூட இருக்கின்ற ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், தொழில் வளர்ச்சி, உடல் நலம் என ஒவ்வொன்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலுமாக இன்றைய நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்திருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
பகிர்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்திய தேவன். செம்மறியின் இந்த திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை பாதை நாளிலே நாம் தினந்தோறும் சிலுவை பாதையை தியானித்து கொண்டு இருக்கிறோம். குறுகிய சிலுவை பாதை. அநேகர் இந்த தகவல் யூடியூப்பில் கூட சிலுவை பாதையை நீங்கள் வீடுகளிலும் மாதா டிவியிலும் கூட இந்த சிலுவை பாதை பல்விதமான பல கருத்துக்களை உள்ளடக்கிய சிலுவை பாதை. அதனாலே மத்தியிலே நம் மிக அற்புதமான ஒரு சிலுவை பாதை. நச்சுன்னு நறுக்குன்னு என் மனதை ஃபாதர் சொன்னார். 14 எண்களை ஒன்று சொன்னார். என்ன ஜபம் அது? என் மனதை ஓகே, அழகான அற்புதமான ஒரே ஒரு சிந்தையை தலையில் அப்படியே நச்சுன்னு கொடுக்குற மாதிரி மிக எளிய வார்த்தைகளில் நம்மோடு கூட இந்த சிலுவை பாதை வித்தியாசமான முறையில் நான் பார்த்தேன். இயேசுவே நீங்கள் எவ்வளோ அன்பு செய்கிறீங்க என்பதை, பாவத்தை மட்டுமே மையப்படுத்தாமல் இயேசுடைய அன்பை இந்த சிலுவை பாதை முழுவதுமாக 14 நிலையிலே தியானிக்க வைத்தவர் அருள்தந்தை வில்லியம் அவர்கள். தந்தை அவர்கள் சனீசிய சபையைச் சேர்ந்தவர். தந்தை அவர்கள் தற்சமயம் 5வது டான் போஸ்கோ அந்த பங்கினுடைய உதவி பங்கு தந்தையாம். அங்கே இருக்கிற டான் போஸ்கோ மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய தாளாளராக பிரின்சிபலாக இருந்து கொண்டு மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிற அற்புதமான தந்தை. ஒரு எளிமையானவர், அன்பானவர், எளிதை அனைவரும் நன்றாக பழகக்கூடியவர். அவை நம்மோடு அவர் சீக்கிரமாக கிளம்பிட்டார். அவருக்கு வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டார். இருந்தாலும் இந்த சிலுவை பாதை இந்த திருப்பலி மிக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு தியானிக்க வழிவகை செய்த அன்பு தந்தை வில்லியம் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க நாம் அவருக்காக செபிப்போம். நாம் அறிவித்த போல நாளைய தினம் மிக முக்கியமான நாள் உங்களுக்கு நான் அறிவித்து கொண்டே இருக்கிறதுக்காக நிறைய தயாரிப்புகள், நிறைய கூட்டங்கள், நிறைய உழைப்பு இருக்குது. அதனால் மீண்டுமாக சொல்கிறேன். நம்முடைய ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு நம்முடைய மறைவட்டம் திருமுழுக்கு யோவான் மறைவட்டத்தில் இருக்கிற 12 பங்குகள் இணைந்து இந்த ஜூபிலி ஆண்டின் தவக்கால சிறப்பு நிகழ்வாக நாளைய தினம் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற கீழ்ப்பாக்கம் நீர்ச்சை எண்ணெய் ஆலயத்தில் ஒரு சிறப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். திருப்பி இன்விடேஷன் அமைச்சிட்டே இருக்கோம். அவை இது ஒரு 2000 பேர் அந்த இடத்துல கூடுவதற்கான வாய்ப்புகள், அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நாளை மாலை 4:30 மணியிலிருந்து அங்கு நிகழ்வுகள் துவங்கும். ஆராதனை, அதை தொடர்ந்து நான் சொன்ன நிறைய குருக்கள் பாவசன் கேட்பதற்காக இருப்பாங்க. அதை தொடர்ந்து நம்முடைய ஜூபிலி கிராஸ் சிலுவை பவனியானது நடைபெறும். அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பலி, அதை தொடர்ந்து இந்த இயேசுடைய சிலுவை பாதையை ஒளி காட்சி வழியாக வழிநடத்திருக்கிறார். 4:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை அனைத்து நிகழ்வு நிறைவு பெறும். முடிவில் அனைவருக்குமாக உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டுமாக நம்முடைய பங்கிலிருந்து நிறைய பங்கிலிருந்து 200 பேர், 100 பேர், 150 பேர் வராங்க. நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய பங்கில் நிறைய பேர் பக்கத்தில் நீங்கள் 2 வீலர் 4 வீலர் வரலாம். அங்கே இருக்கிற சலேசிய இல்லத்தில் உங்களுக்கான பார்க்கிங் வசதியானது செய்துபட நிறைய வாலண்டியர்ஸுக்காக, நிறைய இளையோர்கள் பேர் இதுக்காக உதவி இருக்கிறார். நமது பங்கிலிருந்து பேர்களை கொடுக்க சொல்லும் 65 பேர் பேர்களை கொடுத்துருக்கீங்க. முடிஞ்சிச்சு. ஏன்னா 3 வண்டியை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நாளை மாலை 4 மணிக்கு இங்கிருந்து அந்த வேன்கள் கிளம்பும். தயவுசெய்து பேர் கொடுத்து மட்டும் வாங்க, ஏன்னா இடம் இல்லை. அதனால சொல்லுவேன், மற்றவங்களாம் நீங்களே வந்துடுங்க, பக்கம் தானே இங்கிருந்து. இந்த வேனில் போகிறவங்க தயவுசெய்து 4 மணிக்கு இங்கிருந்து வேன்கள் கிளம்பும். இந்த தவறாது நேரத்தோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஷேர் ஆட்டோ பிடிச்சோ 2 வீலர் 4 வீலர் இந்த நிகழ்வுகள் கலந்து கொள்ளுங்கள். இது தவக்காலத்தை முன்னிட்டு, ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு நாம் நடத்துகிற ஒரு சிறப்பு நிகழ்வு. இந்த நிகழ்வில் உங்களை இணைத்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறே நாம் அறிவித்தது போல 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கில் இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக ஒரு அரை நாள் தியானத்தை ஏற்பாடு செய்யும். நிறைய தியானங்கள் இருக்கிறது. நீங்களும் சொல்லுவாங்க, எத்தனை தியானம் பங்குல தியானம் நடத்துவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்முடைய இளம் பெண்கள் இந்த தியானங்கள்லாம் அவங்க எக்ஸாம் வேலை. ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பி 10 மணிக்கு இங்கே தியானம் அனுத்துவாங்க. நான் சொன்ன யூத்து பசங்க மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நிறைய யூத் இருப்பாங்க. அவங்க வெறும் கோயிலுக்கு அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா பங்கில் நடக்கிற இளம் பிள்ளை அந்த யூத் குரூப்பில் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு சொல்கிறேன், படித்த பிள்ளைகள், மரியா இன்சன் இருப்பவர்கள், இளம் கொயரில் இருக்கிற கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளை அத்தனை பேருக்குமாக நம்ம மத்தியிலே அமலபாணன் அருள்தந்தை சலீஸ் சபையை சேர்ந்தவர் தர்மபுரியிலிருந்து வருகை தர இருக்கிறார். 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. உங்களுக்கான ஆராதனை வெளியிலிருந்து தந்தைகள் பாவசன் கேட்பதற்காக இருப்பார்கள்.
நாங்கள் சிலுவை பாதை, பூசை, தாக்கு, மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே நம்முடைய இளம் பிள்ளைகள் இதை முயற்சித்து செய்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை எல்லாம் உற்சாகப்படுத்தி 23ஆம் தேதி நடைபெறுகிற இந்த இளைஞர்களுக்கான தியானத்திலே பங்கேற்க, தவக்கால தியானத்திலே பங்கேற்க அனுப்பி வையுங்கள். அன்று நம் பங்கில் கூட பார்த்தீங்கன்னா நம் முன்கூடி அறிவித்திருக்கும் இந்த மரியா ஐசேனை ஆட்சிச விழாவை கொண்டாடுவார்கள் வழக்கமாக. ஆகவே இதில் யார் கலந்து கொள்வாங்க என்று அவங்களுக்கு தெரியும். கியூரியா மக்கள், மரியா ஐசேனை சகோதர பொறுப்பாளர்கள் அனைவருமாக நம் பங்கிலே, நம் மத்தியிலே பக்கத்தில் இருக்கிற அமைந்த கரை அசென்ஷன் சர்ச்சிலிருந்து நடைபயணமாக பாத யாத்திரை 200 பேர் நம் பங்கிற்கு வருகை தர இருக்கிறார். சிலுவை பாதை மேற்கொள்ள போன வாரம் நம்ம போனோம். ஆகவே நமது பங்குக்கு வருகிறார். 4 மணிக்கு அவங்க வந்துடுவாங்க. எனவே இந்த ஆட்சிச விழாவின் கியூரியா கூட்டங்களை நடத்துகிற மரியா ஐசேனை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக உங்களுடைய கூட்டங்களை, உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் நிறைவு செய்து விடுங்கள். ஏன்னா அதை தொடர்ந்து ஆங்கிலத்துக்கான சிலுவை பாதை, ஆங்கிலத்தின் திருப்பலி எல்லாம் நடைபெறும். இதை தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்கிறது. எனவே இந்த விழா நான் சொல்ல மரியா ஐசேனைக்கு சேர்ந்தவர்கள் நேரத்தோடு 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக அனைத்து நிகழ்வும் நிறைவு செய்யுங்கள். ஏன்னா அவங்க நாளை காலெலாம் வந்துடுவாங்க. அவங்க சிலுவை பாதை நிறைவேற்ற வேண்டியிருக்க எனவே வழிவகை செய்யுங்கள். அவ்வாறு நாம் அறிவித்தது போல வருகின்ற 30ஆம் தேதி நம்ம பங்கிலிருந்து தபக்கால திரு யாத்திரை. நிறைய பேர் இன்னும் பேர் கொடுக்கல நினைக்கிறேன். நம்ம ரொம்ப தூரம் போனால் தான் விரும்புகிறேன். கிட்ட போனால் யாருக்கும் பிடிக்கலையான்னு தெரியல. நம்முடைய பேராய சொல்கிறார், இது டூர் இல்லை, இது தவக்கால திரு யாத்திரை. இது பக்கத்தில் இருக்கிற போகாத ஆலயங்களுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி நமக்கான வழி காட்டுதலை கொடுத்துருக்காங்க. ஆகவே தான் நம்ம திருவள்ளுவரை சுற்றி இருக்கிற ஆலயங்களுக்கு செல்கிறோம். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க முடியாது, எல்லாம் கிராமப்புற பங்குகள். ஆகவே இந்த தவக்கால திரு யாத்திரையானது அடுத்த வாரம் 30ஆம் தேதி காலை 8 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி மாலை 6 மணிக்கு சேருவோம். வண்டி கட்டணம், பேருந்து கட்டணம், மதிய உணவு, காலை மாலை உங்களுக்கான தேநீர் மற்றும் அதற்குரிய ஸ்நாக்ஸ் மொத்தமாக சேர்ந்து ஒரு ஆளுக்கு 400 ரூபாய். அதை சின்னப்பா சொல்கிறாங்க, மொத்தமே 140 பேர் தான் பேரை கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். நிறைய அன்பிய பொறுப்பார்கள் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 23ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் யார்ட்டையும் நாங்கள் வாங்க மாட்டோம் தயவுசெய்து. ஏன்னா உணவு மற்ற விஷயங்கள் நாம் தயார் செய்ய வேண்டியிருக்க. எனவே அன்பிய பொறுப்பாக அல்லது இந்த திரு யாத்திரைக்கு வர விரும்புகள் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அதுக்குரிய பணத்தையும் உங்களுடைய பெயர்களையும் நீங்கள் உதவி பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பிய பொறுப்பாக நீங்கள் காசுலாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை சின்ன பாட்டை கொடுத்துருங்க. வெளி பங்கிலிருந்து வருகிறவர்களுக்கும் ஒரு அறிவிப்பு, நீங்களும் கூட கலந்து கொள்ளலாம். எனவே தயவுசெய்து அதுக்குரிய பணத்தையும் செல் நம்பரையும் நம்முடைய உதவி பதிவு செய்து கொள்ளுங்கள். கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். ஒரு 10 நிமிடம் மட்டுமே ஒரு சின்ன நற்கருணை ஆராதனையோடு நாம் இந்த நாளை நிறைவு செய்வோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு பக்தர்களே, அமைதியாக அமர்வோம். ஒரு 10 நிமிடம் மட்டும்தான். இயேசுவினுடைய அருகில் அமர்ந்து கொள்வதற்கு யாருக்குத்தான் ஆசை இருக்காது? எல்லோரும் அவர் சென்ற இடமெல்லாம் சென்று அவருக்கு அருகில் நிற்க ஆசைப்பட்டார்கள். அவர் அருகில் அமர ஆசைப்பட்டார்கள். மார்த்தா மரியாவினுடைய சூழலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
மார்த்தா பல்வேறு வேலைகளில் பிஸியாக இருக்கிறார். இயேசுவுக்கு உணவு தயாரிப்பதில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார். ஆனால் மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார். அவர் அருகில் அமர்ந்தார், அவரை உற்று நோக்கி கொண்டிருந்தார், அவர் பேசுவதை கேட்டார். அவ்வளவுதான். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது அது மட்டும்தான். அப்பொழுது மார்த்தா இயேசுவிடம், எனது சகோதரி மரியாவை அனுப்புங்கள், அவள் என்னிடம் வந்து உதவி செய்யட்டும், என்னோடு உதவி செய்யட்டும் என்று கேட்கிற பொழுது அவள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். எனவே அவளை ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதோ அவர் அருகில், அவர் பிரசன்னத்தில், அவர் முன்பாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். உங்கள் கரங்களை உங்கள் பாதங்களில் மீது இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை உற்று நோக்குங்கள். படிப்படியாக நான் சொல்வதை நீங்கள் செய்தால் போதுமானது. இந்த இறை பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பதை உணருங்கள். பல்வேறு வேலைகள் இருக்கலாம், பல்வேறு துன்பங்கள் இருக்கலாம், உங்களுக்கென்று பல்வேறு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம். நாளையை நான் கடக்க வேண்டுமே என்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள் இருக்கலாம். அவை அனைத்தையும் இவரது சந்நிதியில் சமர்ப்பியுங்கள். எல்லாவற்றையும் அவரிடம் சமர்ப்பியுங்கள். அவர் உங்களை வழி நடத்துவார். எல்லாவற்றையும், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், சோதனைகள், ஏக்கங்கள், எல்லாவற்றையும் அவரிடம் சமர்ப்பியுங்கள். அவர் சன்னிதானத்தில் அனைத்தையும் சரணடையுங்கள். இயேசுவே, நீர் பார்த்து கொள்ளும், இனி உம் கையில் நான் என்னை ஒப்படைத்து விட்டேன் என்று அவரையே உற்று நோக்கி பாருங்கள். இப்பொழுது உங்கள் கரங்களை குவியுங்கள். எல்லோரும் உங்கள் கரங்களை குவியுங்கள். இத்தாலி தேசத்தில் ஒரு வயது முதிர்ந்த 92 வயதான முதியவர் மருத்துவமனையில் வெறும் 5 நாட்கள் தான் வென்டிலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாச கருவி பொருத்திய நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். 1 வாரம் கழித்து அவர் உயிர் பிழைத்து விடுகிறார். அப்பொழுது மருத்துவர்கள் அனைவரும் வந்து அவரிடம் ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் செலுத்த வேண்டும், காரணம் நீங்கள் இந்த உயிர் காக்கும் சுவாச கருவியில் 1 வாரம் உங்களை வைத்திருந்தோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் கண்ணீர் வடித்தாராம், கண்ணீர் சிந்தினாராம். அப்பொழுது அங்கு கூடியிருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரும், ஏன் முதியவரே, உங்களைத்தான் நாங்கள் காப்பாற்றி விட்டோமே, அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த முதியவர் சொன்னாராம், 1 வாரம் நான் இந்த சுவாச கருவியில் இருந்ததற்கு எனக்கு இவ்வளவு பணம் நீங்கள் கேட்கிறீர்களே, வருடம் முழுவதும் நான் இலவசமாக சுவாசித்திருக்கிறேனே, நான் என் கடவுளாகிய ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும்? அன்புக்குரியவர்களே, உங்கள் கரங்களை குவித்து எதற்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமோ அவற்றுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். நல்ல தாய் தகப்பனை இறைவன் கொடுத்திருக்கிறாரா? நன்றி சொல்லுங்கள். இதோ உங்களோடு பிறந்தவர்கள், உங்களோடு வாழ்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் உயிரோடு இல்லையா? நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா? நன்றி சொல்லுங்கள். வீட்டிற்கு சென்றால் இப்பொழுது உங்களுக்கு உணவு இருக்குமா? நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ பேர் உணவில்லாமல் இருக்கிறார்கள், நன்றி சொல்லுங்கள். இதோ இங்கு வெளிச்சம் இருக்கிறது, வண்ணங்கள் இருக்கிறது, நற்கருணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கிறீர்கள். எத்தனையோ பேருக்கு பார்வை இல்லை. அன்புக்குரியவர்களே, பிறருடைய உதவி இல்லாமல் அவர்களால் நடக்க முடியாது. பார்வை பெற்றதற்காக நன்றி சொல்லுங்கள். நான் பேசுகிறது கேட்கிறதா? எவ்வளவு பெரிய அதிசயம் அது! இசையை கேட்கிறீர்களா? எவ்வளவு பெரிய அதிசயம் அது! அதற்காக நன்றி சொல்லுங்கள். எனக்கு கேட்கிறது ஆண்டவரே, இலவசமாக எனக்கு கேட்கிறது, இலவசமாக நான் பார்க்கிறேன், இலவசமாக நான் சுவாசிக்கிறேன்.
நான் சாப்பிடுகிறேன், நான் நடக்கிறேன், நான் ஓடுகிறேன், நான் பாடுகிறேன், நான் ஆடுகிறேன். நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஒருபொழுதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வீடுகளுக்கு அவர் பில் அனுப்பியதில்லை. எவ்வளவு நாள் நீ நான் கொடுத்த காற்றினை சுவாசித்திருக்கிறார், இதோ பில், இவ்வளவு ரூபாய் நீ கட்டணமாக கட்ட வேண்டும் என்று ஒருபொழுதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது கிடையாது. எவ்வளவு இலவசத்தை அவர் நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் பாருங்கள். நன்றி சொல்லுங்கள். நல்ல சகோதரனை பெற்றிருக்கிறீர்களா? நல்ல சகோதரி உங்களுக்கு கூட பிறந்திருக்கிறார்களா? நன்றி சொல்லுங்கள். நல்ல தாய் தகப்பன் கேட்டதை வாங்கி தருவதற்கு இருக்கிறார்களா? நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ பேர் பிறந்த பொழுதே தாய் யார் என்று அறியாமல், தந்தை யார் என்று அறியாமல், அவர்களெல்லாம் மரித்து போய் அனாதையாக பிறந்திருக்கிறார்கள். உங்களுக்கு அனைத்து சொந்தங்களும் இருக்கிறதா? நன்றி சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்கள். படிப்பை கொடுத்திருக்கிறாரா? நல்ல பள்ளிக்கூடங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரா? நன்றி சொல்லுங்கள். பாதுகாப்பான வீடை கொடுத்திருக்கிறாரா? நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ பேர் இருக்க இடம் இல்லாமல் இருக்கிற பொழுது உங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்கள். காரணம் உங்களுக்கு தெரியுமா? இந்த நன்றியை அவர் எதிர்பார்க்கிறார். 10 தொழுநோயாளிகளை நான் குணப்படுத்தினேனே, ஒருவர் தான் வந்து என்னிடம் நன்றி சொன்னாரா? ஒருவருக்கு மட்டும்தான் நன்றி உணர்வு இருந்ததா என்று ஏக்கத்தோடு கேட்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நன்றி சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது உங்கள் கரங்களை உங்கள் நெஞ்சத்தின் மீது வையுங்கள், உங்கள் நெஞ்சின் மீது வையுங்கள். உங்கள் ஏக்கங்களை எல்லாம், இப்பொழுது உங்கள் பாரங்களை எல்லாம் நீங்கள் இறக்கி வையுங்கள். இப்பொழுது அவரிடம் ஜெபியுங்கள். இப்பொழுது கேளுங்கள் உங்கள் விண்ணப்பங்களை. இப்பொழுது கேளுங்கள். உடலில் நோய் இருக்கிறதா? ஒரு கை வரவில்லையா? காலில் பிரச்சனை இருக்கிறதா? நடக்க முடியலையா? சொல்லுங்கள், அவரிடம் சொல்லுங்கள். இப்பொழுது சொல்லுங்கள். படிக்கிறேன், படிப்பு வரவில்லையா? கவனம் சிதறுகிறதா? சொல்லுங்கள். அதிகமான நோய் உங்கள் உடல் முழுவதும் ஆக்கிரமித்திருக்கிறதா? அதை குறையுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்று உங்களையே சரணடையுங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் தொட்டால் போதும் நாம் சுகம் அடைவோம். அவர் தொட்டால் போதும். அவர் தொட்டார், பலர் பார்வை பெற்றார்கள். அவர் தொட்டார், பலர் நடந்தார்கள். அவர் தொட்டார், பலர் பேசினார்கள். அவர் தொட்டார், பலர் பார்த்தார்கள். அவர் தொட்டார், பாவங்கள் நீங்கியது. எனவே உங்கள் பாரங்களை எல்லாம் அவரது சன்னிதானத்தில் வையுங்கள். இதோ அவர் உங்களை தொடட்டும். உங்களை தொடுகிற பட்சத்தில் உங்கள் பாவங்கள், நோய்கள், நொடிகள், துன்பங்கள், சோதனைகள், துக்கங்கள் அனைத்தும் தீரும். நான் அவரது துணியின் நுனியில் தொட்டால் போதும், நான் குணமடைவேன். இயேசு கிறிஸ்துவை சுற்றி எத்தனையோ பெண்கள், ஆண்கள் அவரை உரசிய வண்ணமாக சென்றார்கள். ஆனால் அவர்கள் தொட்டதை யாரும், அவர்கள் உரசியதை யாரும் ஒருபொழுதும் அவர் உணரவில்லை. மாறாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவரை தொட்ட பொழுது, நான் அவர் ஆடையை தொடுகின்ற பொழுது நான் குணமடைவேன் என்று அவர் தொட்டார். இயேசு உணர்ந்தார். அன்புக்குரியவர்களே, உங்கள் நெஞ்சத்தின் பாரங்கள் அனைத்தையும் அவர் மீது இறக்கி வையுங்கள். எல்லா பிரச்சனைகளையும் சொல்லுங்கள். இப்பொழுது இறுதியாக உங்கள் கரங்களை குவியுங்கள். மீண்டும் நன்றி சொல்லுங்கள். மீண்டும் நன்றி சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. முழங்கால் படியிடுவோம். இறுதி ஆசை.
ஜெபமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வாழ்ப்பை எனக்கு வழங்கிய பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூ அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வருகின்ற பொழுது கொஞ்சம் டிராஃபிக் ஜாம்னால ஒரு 15 நிமிடம் நான் தாமதமாக வந்தேன். அதற்காக மன்னிப்பு கோருகிறேன். நன்றி.
திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.